தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. யங் லீடர்ஸ் என்று தனது உரையை தொடங்கியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நீட் தான் உலகமா, நீட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்றும் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது குறித்து உங்கள் பார்வை சார். கண்டிப்பாக இன்னைக்கு அவர் பேசின 3 விஷயம் குறிப்பா நான் சொல்ல விரும்புறேன். சுருக்கமா சொல்றேன். அதாவது தேவையான இளைஞர்களுக்கு தேவையான +2 பாஸ் செய்த மாணவர்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி இது போன்ற விழாக்கள் நடத்தும் போது, அவார்டு கொடுக்கிற ஃபங்க்ஷன் நடத்தும் போது இதே மாதிரியும் பல விஷயங்களை இளைஞர்களுக்கு அவர் சொல்லியிருக்கார். சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்கள் அப்பவே சொல்லியிருக்கார். நீட்டு மட்டுமே ஒரு உலகமானு கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா இந்த இளைஞர்கள் பலருக்கு டாக்டர் கனவு இருக்கு. இந்த டாக்டர் கனவுக்கு பெரிய தடையாக இருப்பது நீட்டு தான். அந்த தடைக்கல்ல தாண்டி வரத்துக்குள்ள பலர் சோர்வடைந்து விரக்தி அடைந்து தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்க. சோ வெறும் டாக்டர் மட்டுமே உங்களுடைய எய்மா இருக்கக்கூடாது. உலகத்துல வெவ்வேறு துறைகள் இருக்கின்றன. சமீப காலமாக பல துறைகள் புதிதாக வந்திருக்கின்றன. அதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்ற மாதிரியான சொன்ன விஷயங்கள் +2 மாணவர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். சோ அது பாராட்டத்தக்கது. அதுக்கு அடுத்தது நீங்க நல்லவர்களுக்கும் ஊழல் செய்யாதவர்களுக்கும் ஓட்டு போடுங்கள்னு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. அது தேர்தல் வர சமயத்துல அந்த இளைஞர்களை தயார் பண்ற ஒரு விஷயமா பார்க்கலாம். அது ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ப்ராபகண்டா டோன்ல, ஒரு பரப்புரை டோன்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம அது தப்பும் தவறும் கிடையாது. நல்லவர்களுக்கும் ஊழல் செய்யாதவர்களுக்கும் ஓட்டு போடுங்கன்னா ஒரு விஷயத்த வரப்போற காலகட்டத்துல விஜய் விளக்கணும். ஆக்சுவலா அந்த ஊழல் செய்யாதவர்கள் அப்படின்ற மட்டத்துக்குள்ள அதிமுக வருமா? ஏன்னா அதிமுகவும் தாவேகாவும் உடன்பாடு கொள்ளும் அப்படின்ற பேச்செல்லாம் அடிப்படை சூழல்ல எந்தெந்த கட்சிகள் ஊழல் கட்சிகள் என்ற ஒரு விஷயத்த வரப்போற காலகட்டத்துல விஜய் மக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் பாக்குறேன். அதே சமயம் 3வது ஒரு விஷயம் சொல்றாரு, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அதுவும் இந்த இளைஞர்களுக்கு தேவையான முக்கியமான அட்வைஸா பாக்குறேன். சோ இன்றைக்கு காலகட்டத்துல அதே மாதிரி ஜாதி வாழ்நாள் முழுவதும் ஜாதி ஒழிப்புக்காக பாடுபட்ட ஈவேரா அவர்களை பெரியார் அவர்களை ஜாதி குப்பிக்குள்ள அடக்கிற அந்த ஒன்றிய அரசின் முயற்சி இருக்கிற யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர், அதையும் அவர் கண்டிச்சது தக்க சமயத்துல கண்டிச்சிருக்காரு. பெரியார் அந்த இயக்கத்தோட கொள்கை வழிகாட்டியா இருக்கிறதுனால அவர் கண்டிக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கிறதுனால அதை கரெக்டா செஞ்சிருக்காரு. ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சோ இன்றைக்கு விஜய் பேசிய இந்த 3-4 முக்கிய அம்சங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்கிறேன். இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயமா பாக்கிறேன். காசு கொடுத்து வாக்கு வாங்குவதை என்கரேஜ் செய்யக்கூடாதுன்னு இப்ப கடந்த ஆண்டு அவர் பேசியிருந்தாரு. அடுத்த வருடம் வண்டியா பணம் எடுத்து கொட்ட போகின்றனர், அது உங்களிடம் தான் எடுத்த பணம் அப்படின்னும் பேசியிருக்கிறார். யாரை குறிப்பிட்டு விஜய் இதை பேசியிருக்காரு? கண்டிப்பாக இதுவரையும் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகள் என்ன திமுக அதிமுக தானே, இந்த 2 கட்சிகளை பத்தி தான் பேசுறார். அதே மாதிரி பாஜக மத்தியில ஆட்சியில இருக்கு. பாஜகவும் பணத்தை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி அவர் சொல்லியிருக்கலாம். இந்த 3 கட்சிகள் தான் பணத்தை கொடுக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற கட்சிகள். அந்த 3 பத்தி தான் அவர் குறிப்பிட்டார். ஆக்சுவலா நன்றி சார். இணைப்பில் பேசமிக்க நன்றி திரு பிரியா. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.